கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நீ யார். எபிரேயர் 2 அதிகாரம் 15 வாக்கியம் சொல்கிறது, ஜீவே காலமெல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானால் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நீ யார் என்றால் நாமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாம் எப்படிப்பட்டவர்கள்? நாம் அநேக நேரங்களில் நம் மன விருப்பத்தின்படி மனம் போன செயலை செய்து அதன் விளைவுகளால் சோர்வுற்று இருக்கும்போது பலவீனமாகி அவருடைய பாதத்தில் மன்றாடுகிறோம். இந்த மாதிரியான நேரங்களில் தேவனுடைய கரம் நம்மை தைரியப்படுத்துவதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தேவன் மனிதர்களோடு வாசம் செய்யவும் நாம் செய்யும் பயணங்களில் இயேசு நம்மோடு வரவும் மிகுந்த ஆவலுள்ளாய் இருக்கிறார். நாம் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லி கவலைப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள், உங்களை மீட்டு கொண்ட நம் மீட்பர் உங்களோடு இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே தேவன் மனிதர்களோடு தன்னை அடையாளப்படுத்திக்கொள்ள மிகவும் வாஞ்சவனாக இருக்கிறார். எனவேதான் அவர் சொல்கிறார், ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று கூறுகிறார். அவர்தான் மனிதர்களின் மெய்யான அடையாளம். தம் அடையாளத்தை மெய்யாக நிரூபித்து காட்டியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் எப்படி இருப்பான் என்பதை காட்டியவர் இவர். அன்பு என்றால் இவர்தான், அதிகாரம் என்றால் இவர்தான் என அடையாளம் காட்டியவர் இயேசு கிறிஸ்து. கீழ்ப்படுதல் என்றால் அவரிடம் நான் கற்றுக்கொள்ள வேண்டும், ஞானத்தையும் அவரிடம் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஒரு உண்மையான முன்மாதிரியாக இருக்கிறார். இயேசுவை எல்லா பகுதியிலையும் பொருத்தி பார்க்க முடியும். சிலர் தனிமையில் இருப்பார்கள், ஆனால் மெய்யாகவே அவர் இயேசுவோடு கூட உறவாடி கொண்டே இருப்பார்கள். சிலர் குழுவாக சேர்ந்து இருப்பார்கள், ஆனால் அவர்களில் யாவரும் ஒன்றிருக்க மாட்டார்கள். நான் நெருக்கத்தில் அவர் நோக்கி கூப்பிடும்பொழுது அவரும் அவருடைய பிள்ளைகளோடு நெருக்கமாக இருக்கிறார். யோசேப்பு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு நெருக்கப்பட்ட பொழுது அவரும் அவரோடு இருந்தார். என்ன ஒரு அருமையான ஒரு உதாரணம்! கிறிஸ்துவோடு சேர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, ஒரு அருமையான வாழ்க்கை. ஆம் தேவனுக்கு பிரியமானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் நீங்கள் தனியாக இருப்பதை போன்று உணர்கிறீர்களா? உங்கள் நிழல் கூட உங்களை விட்டு விலகலாம், ஆனால் அவர் உங்களை விட்டு விலகாதா இருக்கிறார். இந்த நினைவை எப்பொழுதும் சுமந்து கொண்டே இருங்கள். இந்த நினைவை விட்டுவிட வேண்டாம். ஏனென்றால் நம் நினைவில் வாயிலாக பிசாசானவன் தவறான எண்ணங்களை கொண்டு வருகிறான். நம் எண்ணங்களின் வாயிலாக நாம் தேவனை நெருப்பக்கமாக அனுபவிக்க முடியும். நமது மனம் நாள்தோறும் புதிதாக்கப்படட்டும். நம் ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவத்தை தினந்தோறும் கற்றுக்கொள்ள வேண்டும். அனுதின வாழ்க்கையிலே நீங்கள் நானும் சோர்ந்து போகும்போது அவருடைய அன்பை விட்டு விலகி செல்லாதபடி எப்பொழுதும் தேவன் கூடவே இருக்கிறார். இதோ உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன் என்று சொல்லி அந்த தேவன் எப்போதும் நம்மளோடு இருக்கிறார் என்பதை மறந்து போகாதபடி உங்கள் நிலையிலே வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.